இப்போ பீகாரில் ஓஹோன்னு 2 நாளாக ஒரே சத்தமாக இருக்கு. அங்கே இருக்குது பக்சருங்கிற இடம் இருக்குது, கங்கை கரையில் இருக்குது. சீதை அங்கேருந்து ஒரு 4-5 மணி நாள் வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணினால் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தில் நேபாளத்தினுடைய எல்லையே வந்துடும். அதுக்கு உள்ளே போனால் ஜனக்புரி தான். நேபாளத்தினுடைய உள்ளே போகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி, சுமார் ஒரு 40 மைல் இருக்கும்னு வச்சுங்க. அதுக்கு முன்னாடி தர்பங்கான்னு ஒரு மாகாணம் இருக்கு. தர்பங்கா, தரு பூமி, தருத்தீனா பூமி இல்லையா, தரு பங்கா பிளந்த இடம், பூமி பிளந்த இடம். அந்த பூமி பிளந்து தானே சீதா மாதா தோன்றினது. அதனால அந்த மாகாணத்துக்கே தர்பங்கா மாகாணம்னு பேர். நம்ம பாரதத்துல எதுவும் வெறுமெல்லாம் இல்லை, அது நடுவில் ஏதோ 800 வருஷம் எத்தையோ பேர முழுக்க மாற்றி, வீதியெல்லாம் மாற்றி, இடத்தை மாற்றி, நம்ம கலாச்சாரம் கல்வி திட்டத்தையே மாற்றி, இதெல்லாத்தையும் மாற்றிங்கிறதுனாலே நம்ம மாறி குழம்பி போய் கிடக்கிறோம். நல்ல வேளை இத்தனை இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் காப்பாற்றி இன்னி வரைக்கும் கொடுத்துருக்காள். இப்பவும் தர்பங்கா இருக்கே, எங்கேயும் போயிடல. இப்பவும் சீதாமரியில் சீதை பிறந்த இடம் இருக்கு, அழகான சின்ன குளம் இருக்கு. அந்த குளம் இருக்கிற இடத்துல தான் சீதை பிறந்தது. பக்கத்துல போனா 2 திருவடி, சலவக்கல்லால சீதை திருவடி, பக்கத்துல ராமனுடைய திருவடி. அந்த இடம் தான் சீதாமரின்னு பேர். அங்கிருந்து கொஞ்சம் வடக்கு போனா ஜனகபுரி.